ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் போடுற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கூல் மேக்கப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்க போகிறேன். ஐலைனர், லிப்ஸ்டிக், மஸ்காரா இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்டியூம் எதுவும் நான் பெருசாக ஸ்கூல் மேக்கப் ஏற்ற மாதிரி போடல. ஜஸ்ட் ஒரு ஒயிட் குர்த்தி மட்டும் போட்டு ஷால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஜடையாக வந்து நான் போட்டிருக்கேன், ரெட்டை ஜடை போடல. இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து ஆலோவேரா ஜெல். இந்த மேக்கப் லுக்கில் நான் ஃபுல்லாகவே வந்து இந்த ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கூல் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போவே மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி நீங்கள் வந்து போக வேண்டாம். ஒரு 18 ஏஜுக்கு மேலே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லோட ப்ரைஸ் வந்து 95 ருபீஸாக. இதோடைய ஒரு பாக்ஸ் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 to 4 monthsக்கு மேலே வந்து நமக்கு வரும். இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே இந்த ஜெல்லை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நான் வந்துட்டு இந்த ஹிமாலயாவுடைய ஃபேர்னஸ் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த க்ரீமில் பாரபன், சல்ஃபேட் ரெண்டுமே வந்து கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி இந்த க்ரீம் வந்து டெஸ்டட், யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ப்ராடக்ட் தான். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டல்னஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல க்ளோவை வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வந்து ஸ்கின்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்டை கம்மி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் யூவி ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் SPF எவ்வளோ அப்படின்றத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் 80% வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா 3 வீக்ஸ்க்கு மேலே நான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் வந்து வச்சிருக்கு. நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் விலையில் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஹிமாலயாவோட பேபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய குட்டி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பவுடர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாரபன் ஃப்ரீ தான். இது பேபிஸ் யூஸ் பண்ணுற பவுடர் தான், பட் நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஹிமாலயா காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டாக தெரியாத மாதிரி தான் நான் வந்து போட போகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து போட்டுக்கலாம். காஜல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவ்வளோவா வந்து தெரியாது. பட் நார்மலாக நீங்கள் போடாத கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் இதே காஜலை யூஸ் பண்ணி போட்டிருக்கதே தெரியாத மாதிரி ரொம்ப நேச்சுரலாக நம்ம ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி குட்டியான ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு இல்லை அந்த காஜலை இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்க வேணாம். உங்கள் ஐப்ரோஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் 2 ஐப்ரோஸையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மீதி இருக்கிறத வந்து உங்கள் ஐப்ரோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரஷில் இருந்தால் அந்த மை எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு நேச்சுரலான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐப்ரோஸ் இல்லாதவங்க பென்சில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வரைஞ்சி விடுறது அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐப்ரோஸில் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கவங்க டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். பொட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக வந்து நான் குட்டியாக சந்தனம் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கக்கூடிய சந்தனம் வந்து எடுத்திருக்கேன். இது நல்ல லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். வேர்த்தாலும் உங்களுக்கு வந்து அழிஞ்சு போகாது. நீங்கள் வந்து காலையில் வச்சுட்டு போனீங்கன்னா ஈவினிங் திரும்பி வர வரைக்குமே அப்படியே தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்து போட்டு போகலாம். ரொம்ப ஹெவியாக தெரிகிற மாதிரி எனக்கு மேக்கப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.